மகா அத்தைக்கு பயந்து இசைக்கை கல்யாணம் பண்ண சம்மதிச்சது ரொம்ப தப்பு. இப்ப செழியனோட வாழ்க்கையை வீணாயிடுச்சு. இந்த கல்யாணம் வேண்டாம். நான் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டேன். எப்பவுமே இசைக்கையோட சேர்ந்து வாழ முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. செழியனை கடத்தினது இசைக்கை தான் தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா காயத்ரியை செழியனோட தான் சேர்த்து வைப்பேன். என்ன பைரவி, அது எப்படி முடியும்? இசைக்கும் காயத்ரிக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இசைக்கு அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். நீ வீணா இசைக்கை சந்தேகப்படாத. அந்த மாறனோட ஆளுங்களும் தான் செழியனை கடத்திருக்கணும். என் தங்கச்சி பெற்ற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அந்த மாறனும் சம்பத்தும் பதில் சொல்லியே ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு என் கையால தான் அழிவு. முட்டாள் மாதிரி பேசாத.